நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டே டு டே யூடியூப் சேனல் மற்றும் டே டு டே டெலிகிராம் குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு வீடியோ. என்ன ரீசன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குரூப்பில் பயணிகளுக்கு. பட் யூடியூப் சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து ஒரு 2 மாதமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ லாஸ்ட் வீக் தான் வீட்டுக்கு வந்தோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எந்த ஒரு வீடியோவும் போட முடியல. குரூப்லேயே லாஸ்ட்டு இப்போது ஒரு 10 நாளாக தான் கெஸ்ஸிங் கொடுக்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் தான் குரூப்பை கவனிச்சுக்கிட்டாங்க. அதுக்காக எல்லாருக்கும் நன்றி மற்றும் எனக்கு உதவி செய்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. யூடியூப் சேனலிலிருந்தும் டெலிகிராம் குரூப்பிலிருந்தும் நிறைய உதவி பண்ணீங்க. மிக மிக நன்றி. அதற்காக என்றென்று உங்களுக்கான உண்மையாக இருந்து என்னால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக செய்வேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. குரூப்பை கவனிச்சுக்கிட்டீங்க. பர்சனலாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணீங்க. பர்சனலாக நிறைய பேர் பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வீட்டுக்கு வந்துட்டோம், ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 20-30 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் பழையபடி ஒர்க்கிங்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு டாக்டரு. ஓகேங்களா? அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் என்ன எப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு செய்தி. ஓகேங்களா? வீட்டுக்கு வந்தாச்சு. ரெஸ்ட்டு தான். இன்னும் ஒரு 20-30 அதாவது 1 மந்த் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வேலைகள், வழக்கமான வேலைகளை பார்க்க முடியும். அதனால தான் என்னால் எந்த வீடியோவும் வாய்ஸை கூட இப்போ ரீசெண்டாக 1 வீக்காக தான் வாய்ஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வாய்ஸ் கூட போடுறதில்ல. ஏன்னா ரொம்ப பேசக்கூடாது, படி ஏறக்கூடாது, வண்டி ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நடக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் ஓகே, என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். இது துப்புள், அதாவது குடல் இறக்கம்னு சொல்கிறாங்களா, அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த அந்த அப்ரண்டிஸ் இரண்யான்னு சொல்கிறாங்களா, அதனால் 2 சைடு இருந்ததுனால ரைட் சைடு மட்டும் இப்போ பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு லெஃப்ட் சைடும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இஷ்யூ. இப்போ லைட்டாக வலி இருக்குது. ஏன்னா தையல் போட்ட இடம் தையல் பிரிச்சுட்டோம். இப்போ லாஸ்ட் வீக்கு ஒரு நாள் முடியாது தையல் பிரிச்சுட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் லைட்டாக வலி இருக்குது. ஆனால் பெருசாக எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் எடுக்குதுன்னா ஒன்றும் தெரியல. ஓகேங்களா? சரி மக்களே, வாங்க இதை கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு. ஓகே, படிச்சிட்டிங்களா? ஓகே நண்பர்களே, எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆல்போர்டு 1 மணி ஷோவுக்கு சொல்கிறேன். நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். பட் என்னால் முடியும் போதெல்லாம் ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது மாதத்தின் முதல் நாள் இன்றைக்கி கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வெற்றி பெறணுன்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். வின்னிங் வர்றதுக்கு ஹெவி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்ன விஷயம்னு நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே மக்களே, இப்போ டிஆரில் 5D சார்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. 3D சார்ட் எடுத்துக்கோங்க. 3D சார்ட் எடுத்து நீங்கள் என்ன செக் பண்ண போகிறீங்கன்னா, நான் எடுத்துக்கிறது இப்போது போன மேலேருந்து எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு மாதமும் மாதத்தோட கடைசி நாள் 8 மணி ஷோ ரிசல்ட்டு அடுத்த நாள் 1 மணிக்கு 1 மணி ஷோவில் ஆல் போர்டில் இறங்கும். ஓகேங்களா? பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம மே மாதம் எடுத்திருக்கோம். சார்ட்டில் இப்போ மே மாதம் தான் இருக்கும். நீங்கள் எந்த சார்ட் எடுத்தாலும் இதில் மாதத்தோட கடைசி நாள் ரிசல்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், 288 அடிச்சிருக்கானா, அந்த சி போர்டு 8 எடுத்துக்கங்க. 8/3 அடுத்த நாள் 1 மணி ஷோவில் வரணும். அடுத்த மாதம் 1ஆந்தேதி. இப்போது ஜூன் மாதம் 1ஆந்தேதி பாருங்கள், 8 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? இப்போது ஜூன் மாதம் லாஸ்ட் டேட் ரிசல்ட்டு 239. இந்த சி போர்டு 9/4 அடுத்த மாதம் 1ஆந்தேதி வரணும். வந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 9 வந்திருக்கும். ஓகேவா? இப்போது அடுத்த மாதம் 199. இப்போது 9/4 நமக்கு அடுத்த மாதம் வந்திருக்கணும். இங்கே பாருங்கள், 9/4 ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? புரியுதா?
இப்போது 361க்கு 1 6 அடுத்த மாதம் நமக்கு வரணும். இங்கே பாருங்கள் 6 வந்துடும். ஓகேவா? இப்போது மாதத்தோட கடைசி நாள் 8 மணி சொல்லிட்டு ரிசல்ட்டு 945. அப்போது 5 0 அடுத்த மாதம் நமக்கு வரணும். இங்கே பாருங்கள் 0 வந்துடும். ஓகேவா? இப்போ கரண்ட்டுக்கு வந்துடலாம். நேற்று நைட்டு 8 மணி ஷோ, அதாவது போன மாதம் 805, 5க்கு 5 0 வரணும். சாரி, இங்கே பாருங்கள் 5 வந்திருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? இப்போது இங்கே நமக்கு என்ன அடிச்சிருக்கான்? 093. அப்போ நமக்கு இன்றைக்கி 1 மணி ஷோவில் ஆல் போர்டு என்ன வரணும்? 8 3 இல்லை 8 வரணும். 1 மணி ஷோ ஆல் போர்டு 8 3 கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் இறங்கும். ஓகேவா? இதில் ஏற்கனவே நமக்கு ஒரு ஃபாலோ ஒன்று இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபாலோ என்னென்னு ஃபாலோன்னு பார்த்தீங்கன்னா, பதினெட்டு 81ன்னு ஒரு ஃபாலோ இருக்குது. நமக்கு வர வேண்டிய ஃபாலோ இது. இன்றைக்கி 1 மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்படி 1 மணிக்கு வரலனாலும் 1881 ஃபாலோ நம்பர் தான். இன்றைக்கி 6 மணி ஷோ இல்லை 8 மணி ஷோவில் அடிச்சிருவான். விருப்பம் இருக்குங்க ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தேட்லேயே இன்னொரு மெத்தேட் இருக்குது. ஓகேங்களா? அதையும் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் போல தெரியுது. இதில் பாருங்கள், ஓகே, ஃபஸ்ட்டு சொன்னது வந்து போன மாதம் 8 மணி ஷோவோட சி போர்டு சொன்னேன். இப்போ அதே பி போர்டு. ஓகேங்களா? இப்போ 8 3க்கு நமக்கு இங்கே வந்து 8 வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 8 வந்துருச்சா? இப்போது இதில் வர பி போர்டு என்ன? இதுவும் 8. 8ல் 3 வரணும். பட் ஃபஸ்ட்டு மாதம் மிஸ்ஸு. ஓகேவா? அதனால் வருமா வராதான்னு கவலைப்படாதீங்க. அடுத்த மாதம் நமக்கு 9 4க்கு 9 வந்துடுச்சு. ஓகேவா? அது பக்கத்தில் பி போர்டு என்ன? 3. 3ல் 8 வரணும். இங்கே பாருங்கள் சேர்ந்து பேராகவே வந்திருக்கு. 3Dயாகவே மேட்ச் ஆகிருக்கும். ஓகேவா? புரியுதா நான் சொல்கிறது? இது பாருங்கள். இப்போது அடுத்து 199. இங்கே ரெண்டுமே நமக்கு 9 4 தான். அப்போ 94 49 அந்த மாதிரி பேர் வரணும். இங்கே பாருங்கள் 94. இப்போ அடுத்த மாதம் 1 6 வரணும். அதுக்கு 1 6 வந்திருக்கும். பட் இந்த டைமில் நமக்கு மிஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது போல் செக் பண்ணி பாருங்கள். இது கம்பல்சரி வருது. அப்படி பார்த்தா நமக்கு இன்றைக்கி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு 3 8 ஆல் போர்டு கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ 3 8க்கு நமக்கு 4 9 பேர் செட் பண்ணுங்கள். ஓகேவா? எப்படி பேர் செட் பண்ணலான்னா, இதை டைப் பண்ணி போடுறோம் பாருங்கள். 3 8 4 9 43 34 93 39 98 89 48 84. இதில் வந்து 93 39 பேர் ஆல்ரெடி நேற்று தான் வந்துச்சு. அதை எடுத்துருங்க. 43 34 ஏற்கனவே அடிச்சிட்டான். அதுவும் எடுத்துருங்க. இந்த 2 பேர். ஓகேவா? 98 89 48 84ன்ற ஒரு பேர் நமக்கு வரணும். ஓகேவா? அதுதான் கெஸ்ஸிங்கில் வருது. ஆல்ரெடி 18 81 கொடுத்துருக்கேன். அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். 148 பாக்ஸு, 198 பாக்ஸ். புரியுதுங்களா? 148 பாக்ஸு 198 பாக்ஸு 1 மணி ஷோக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இல்லைன்னா ஆல் போர்டு 8-3 இல்லை 4-9. இதில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வெற்றி வரது வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம வீடியோவை வந்து நீங்கள் நிறைய பேர் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஓகேவா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அப்போ தான் எனக்கும் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நமக்கு இவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.